வணக்கம் நண்பர்களே. நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இபிஎஃப்ஓ புதிய விதிகள். குறுகிய சேவை காலத்திற்கு குறைந்தபட்ச நன்மை ரூபாய் 50,000. ஸோ இப்போ இபிஎஃப்ஓ புதுசாக சில விதிகளை கொடுத்துருக்கு. அதில் ஒரு விதியத்தை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஊழியர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இபிஎஃப்ஓ சமீபத்தில் ஊழியர் வைப்பு தொகை இணைக்கப்பட்டு காப்பீடு இடிஎல்ஐ திட்டத்தில் முக்கிய புதுப்பிப்புகளை அறிமுகப்படுத்தியுள்ளது. மத்திய தொழிலாளர் அமைச்சர் மான்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்ற மத்திய அறங்காவலர் குழுவின் சிபிடி 237வது கூட்டத்தின் போது இந்த திருத்தங்கள் அங்கீகரிக்கப்பட்டன. இபிஎஃப் சந்தாதாரர்களுக்கு 8.25% ஆண்டு வட்டி விகிதத்தை சிபிடி பரிந்துள்ளது. திருத்தப்பட்ட திட்டத்தின் கீழ் முக்கிய மேம்பாடுகள்: குறுகிய சேவை காலத்திற்கு குறைந்தபட்ச காப்பீடு. ஒரு இபிஎஃப் உறுப்பினர் ஒரு முழு ஆண்டு தொடர்ச்சியான சேவையை முடிக்காமல் காலமானால் இப்போது குறைந்தபட்சம் ரூபாய் 50,000 ஆயுள் காப்பீட்டு பலன் வழங்கப்படும். இந்த திருத்தம் ஆண்டுதோறும் 5,000க்கும் மேற்பட்ட சேவை கால இறப்பு வழக்குகளுக்கான பலன்களை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பங்களிப்பு இல்லாத காலத்திற்கு பிறகு இறக்கும் உறுப்பினர்களுக்கான தகுதி. முன்னதாக பங்களிப்புகளில் இடைவெளிக்கு பிறகு ஒரு உறுப்பினரின் மரணம் ஏற்பட்ட சந்தர்ப்பங்களில் அது சேவைக்கு வெளியே ஏற்பட்ட மரணமாக கருதி இடிஎல்ஐ சலுகைகள் மறுக்கப்பட்டன. திருத்தத்தின் திட்டத்தின் கீழ் ஒரு உறுப்பினர் தனது கடைசி பங்களிப்புக்கு பிறகு 6 மாதங்களுக்குள் இறந்தால் இடிஎல்ஐ சலுகை வழங்கப்படும். அவர்களின் பெயர் முதலாளியின் பட்டியலில் இருந்தால் இந்த மாற்றம் ஒவ்வொரு ஆண்டும் 14,000க்கும் மேற்பட்ட வழக்குகளுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சேவை தொடர்ச்சியை அங்கீகரித்தல். முன்னதாக வேலைகளுக்கு இடையில் 1 அல்லது 2 நாட்கள், எடுத்துக்காட்டு வார இறுதி நாட்கள் அல்லது விடுமுறை நாட்கள் என்ற குறுகிய இடைவெளி கூட ஒரு வருட தொடர்ச்சியான தேவையை பூர்த்தி செய்யப்படாததால் இடிஎல்ஐ சலுகைகள் மறுக்கப்பட்டன. புதிய மாற்றங்கள் இப்போது 2 காலகட்ட வேலைவாய்ப்புகளுக்கு இடையில் 2 மாதங்கள் வரை இடைவெளியை தொடர்ச்சியான சேவையாக கருத அனுமதிக்கின்றன. இது ரூபாய் 2.5 லட்சம் முதல் ரூபாய் 7 லட்சம் வரையிலான இடிஎல்ஐ சலுகைகளுக்கான தகுதியை உறுதி. இந்த முன்னேற்றம் ஆண்டுதோறும் 1000க்கும் மேற்பட்ட சேவையில் இறப்பு வழக்குகளுக்கு உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.